தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. கட்டமாக நம்பிக்கையின் உச்சமாக நாம் தமிழர் கட்சி ஏன் இருக்கிறது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் ஒருத்த மேல எப்ப நமக்கு நம்பிக்கை வரும்? ஒருத்த மேல நம்பிக்கைன்னு நமக்கு ஒருத்தனுக்கு வரணும்னா, ஒண்ணு, அவன் சொன்ன சொல் தவற மாட்டான்பா அப்படிங்கிறது இருக்கும். அப்படியாக நாம் தமிழ் கட்சி ஒரு விதத்தை சொல்லுகிறது என்றால் அந்த சொல்லில் இன்று வரை தவறாமல் அப்படியே நிற்கிறதா என்றால் நிற்கிறது. எங்க கட்சி ஆரம்பித்த முதல் கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார், இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடும் இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படிங்கறத சொன்னார். சொன்னபடி நின்னார். நாங்கள் இங்கே ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்ப்போம் என்று சொன்னால் சொன்னபடி நின்னார். 50% இடஒதுக்கீடை நீங்கள் யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இடத்தில் களத்தில் செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதனால் சொன்னதை செய்வதால் அண்ணன் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் மக்கள் மத்தியிலே அவ்வளவு தூரம் நம்பிக்கையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, ஒருத்தன் நம்பிக்கையை பெற வேண்டும், அதுவும் அரசியல் களத்தில் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்க வேண்டும். நாம இன்னைக்கு தேர்தல் என்ன வருது, ஓட்டுக்கு எதை வைத்து நம்ம வந்துட்டு ஓட்டை வாங்கிடலாம், ஒரு 1000 ரூபாய் அறிவிச்சா வரலாமா, இல்ல அதுக்கு போட்டியா 2000 ரூபாய் அறிவிச்சா வரலாமா, லேப்டாப் அறிவிச்சா வரலாமா, இல்ல நம்ம வந்துட்டு செல்போன் அறிவிச்சா வரலாமான்னு மற்ற கட்சிகள்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது, திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும் போது, எதிர்கால சந்ததிக்கு எது சரியானதோ, இங்கே மலைகளை காக்க வேண்டும், மரங்களை காக்க வேண்டும், குளங்களை காக்க வேண்டும், ஏரிகளை காக்க வேண்டும் என்று எதிர்காலத்தை நிறுத்துவதற்கு நிலைநிறுத்துவதற்காக ஒரு கட்சி போராடுகிறது என்றால் அதுதான் மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை விதைக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக, களத்தில் யார் வந்து நிற்கிறார்கள் என்பதுதான் மக்களிடத்திலே நம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்கும். களங்களிலே நின்று மக்களோடு எந்த போராட்டமா இருந்தாலும் முதல் ஆளாக நின்று ஓடோடி வந்து நிற்பவர், ஓடி போபவர் அல்ல, ஓடோடி வந்து நிற்பவர் யார் என்றால் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் தான். ஏன் அப்படின்னா, நேற்று வரை போராட்டங்களில் ஈடுபட்டு கைதாகி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தங்களுக்கு நீ கைது பண்ண போறியா, முதல்ல என்ன கைது பண்ணு, அப்புறம் நீ மக்கள் மீது கை வைன்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, அதுதான் ஒரு தலைவன் என்ற நம்பிக்கையை எங்க மக்கள் மத்தியில கொடுக்கும். இது எதுவுமற்று நாம் தமிழர் கட்சியின் மீது ஆர்வம் கொண்டு அண்ணன் சீமானவர்கள் மேடை ஏறும்போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடி நிற்கிறார்கள் என்றால் அது நம்பிக்கை என்ற ஒற்றை சொல்லால் தான் கூடி நிற்கிறார்கள். இல்ல, இப்ப நம்பிக்கை என்ற ஒற்றை சொல்லால் தான் கூடி நிற்கிறார்கள். உங்களை விட விஜய்க்கு இப்ப அதிகமா கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு, மாற்றுன்னு அததான் சொன்னேன். திரைக்கவர்ச்சி மூலமாக கூடும் கூட்டமும் இருக்கிறது, புகழ் வெளிச்சத்துக்காக கூடிய கூட்டமும் இருக்கிறது. அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் தாவேக்காவை நீங்க சொல்லணும்னாக்க அவங்க எதற்காக கட்சி ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர்களை நம்பி எல்லோரும் வருவார்கள், நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்க. நம்பிக்கையை பெற்றிருந்தார்களே என்றால் இந்நேரம் ஒரு 10 பேராவது கூட்டணிக்குள்ள போயிருக்கணும், ஒருத்தராவது போயிருக்கிறாங்களான்னு பாருங்க. அப்போ அரசியல்வாதிகளே நம்பாத போது பொதுமக்கள் எப்படி நம்புவார்கள் இருக்கு. மக்களோடு போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய, மக்களோடு நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோடு அதை ஒப்பிடாதீர்கள். அது எங்களுக்கு இழிவுபடுத்துவதாக இருக்கிறது. எங்கள் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ், அந்த காங்கிரசின் கையிலே முழுவதுமாக இரத்த கரை பிடிந்து, அந்த இரத்த கரை முழுவதுமாக சீழ்பிடித்து சீழ்கையாக இருக்கிற இந்த காங்கிரஸோடு கூட்டணிக்காக ஏங்கிக் கொண்டு சீழ்கை சின்னத்தை தூக்கி கொண்டு நீங்கள் வருவீர்களே, ஆனால் ஒருபோதும் மக்களை உங்களை நம்ப மாட்டார்கள், ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். அதை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக, சொன்ன சொல்லில் நிற்பவர்கள் அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னாக்க மற்ற கட்சிகள் நம்ம சொல்லணும் இல்லையா, நாம் தமிழ் கட்சி எப்படி சொன்ன சொல்லில் நிற்கிறதுங்கிறத நம்ம சொல்லிட்டோம், மற்ற கட்சிகள் நிக்குதாங்கிற சொல்லணும்ல. இப்ப திமுக எடுத்துக்கோங்க, நாங்கள் வந்தால் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க இல்லையா, இங்கே மொத்த இந்தியாவிலேயே இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கிறாங்க, நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம், நாங்கள் வந்தால் எங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகளை மூடுவோம் எல்லாம் சொல்லிட்டு இப்ப பண்ணீங்களா? இப்ப இளம் விதவைகள்லாம் என்ன ஆனாங்க? தாலி கட்டிட்டு திரும்ப வந்துட்டாங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ மக்கள் மத்தியில நீங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கும் செயலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீங்க கொடுத்த கொள்கையில, நீங்க கொடுத்த தீர்மானங்கள்ல, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல நிக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. இப்போ பாஜகவை நாங்கள் எதிர்ப்போம். எப்போ? மோடி அவர்களை பாக்குற வரைக்கும். மோடி இறங்கி வர்றாருன்னா வெள்ளக்கொடையை பிடிச்சிட்டு நின்றுவோம். ரெண்டாவது, அதிமுக சொன்ன சொல்லல நிக்குதா அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னாக்க, அதிமுக என்ன சொல்லுச்சு? 2024 தேர்தல்ல நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், சிறுபான்மையினரை இனிமேல் ஏமாற்ற மாட்டோம், பாஜகவோட கூட்டணி வைத்தால் இங்கே தமிழகத்துக்கு அவர்கள் அநீதிகளை இழைக்கிறார்கள் சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா?
பாஜக இருக்கிறதுனால தாங்க நாங்க தோத்து போறோம், அந்த கூட்டணி வச்சதுனாலதான் தோத்து போறோம். நாங்க இப்ப 24க்கும் 26க்கும் இடையில ஏதாவது மாறிடுச்சா? இல்ல பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை மாறிக்கொண்டதா? ஆனால் கூட்டணிக்குள்ள கூட்டு வந்துகிட்டு நாங்கள் தூக்கி கொண்டு வருகிறோம், பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம், பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம்னாக்க மக்கள் உங்கள் மீது எப்படி நம்பிக்கை கொள்வார்கள்? நானும் தம்பியும் சேர்ந்தா தமிழ்நாட்டுல புரட்சி ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இல்ல, உங்களுக்கு ஒரு கருத்து, இவங்களுக்கு ஒரு கருத்து. உண்மையிலேயே நேர்மையாக பதில் சொல்லுவோம், நேர்மையாகவே பதில் சொல்லுவோம். விஜய் அவர்கள் அண்ணன் சீமான் வீட்டுக்கு வந்து பார்த்தாரா, அல்லது அண்ணன் சீமான் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போய் பார்த்தாரா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ யார் எங்களோடு வந்து கூட்டணிக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும். மாநாடு நடத்துவதற்கு முன்பாக, முதல் மாநாடு விஜய் அவர்கள் அறிவதற்கு முன்பாக 234 தொகுதிகளிலும் தனித்து நாங்கள் போட்டியிடுகிறோம் சொல்லி வேட்பாளர்கள் அறிவிச்சது யாரு? அண்ணன் சீமான் அவர்கள். அப்ப கூட்டணிக்காக நாங்கள் இயங்கவில்லை. இந்த தேதி வரை கூட்டணிக்கு தூது விட்டு கொண்டிருப்பவர் யாருங்கிறது ஊடகவியலாளராக உங்களுக்கு தெரியும். கூட்டணிக்குள்ள போக மாட்டோம்னு சொல்லி 200க்கு மேல வேட்பாளர்கள் அறிவித்து விட்டு வருகின்ற 21ஆம் தேதி 234 வேட்பாளர்கள் ஒரே மேடையில அறிவிக்க காத்திருக்கக்கூடிய கட்சி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ யார் யாருக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். திரைமறைவுல அவங்க பேசுறாங்க. அண்ணன் சீமான் ஒளிவு மறைவோடு ஒருபோதும் பேசுவதில்லை. நீங்க கேமராவுக்கு முன்னாடி எப்படியோ அதே போலதான் பின்னாடியும். அதனால அவர் கேமராவுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசிட்டாருங்கிறதுனால நீங்க அதை எடுத்துக்கொண்டு ஆதாரம் அப்படின்னு வராதீங்க. பின்னாடி நடந்ததையும் பேசுங்கன்னு சொல்றோம். உங்களுடைய ஒரு மாவட்ட செயலாளர் பிறந்த நாள் கொண்டாடுறாரு, நீங்க எடுத்து பாருங்க அந்த காணொலிய. பிறந்த நாள் கொண்டாடுறாருங்க. இதுவரை ஆண்ட கட்சிகள் கோடானு கோடியாக காசை கொள்ளையடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் கூட செய்ய தயங்கக்கூடிய விஷயங்களை நடு வீதியில அத்தனை கிரேனை வச்சு மாலையை போட்டு இதை போட்டு வெடியை வெடிச்சு மக்களுக்கு அவ்வளவு இன்னல்களை உருவாக்கி, எதுக்கு? ஆட்சியிலே வராதவங்க, இது வரைக்கும் வந்துட்டு பார்க்காதவங்க, ஒரு சீட்டை ஜெயிக்காதவர்கள், இதுவரை ஒரு தேர்தலை கூட சந்திக்காதவர்கள் இவ்வளவு தூரம் ஆணவத்தோட செயல்படுவீர்களே. ஆனால் உங்களுடைய கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் கொந்தளிக்கிறாங்க. என்ன வந்துட்டு இங்க இருக்க விடுறதில்ல, எங்களை வாழ விடுறதில்ல, எங்க காரை நிறுத்த விடுறதில்ல, இங்க குப்பையை போட்டு போயிடறாங்கன்னு அதை தட்டி கேட்க துப்பு இல்லாதவராக, அல்லது உங்களுக்காக நீங்க சொல்றபடியே உங்களுக்காக அடி வாங்கி ஐசியூல போய் கிடக்கிறவங்கள போய் சந்திக்கிறது கூட 40 பேர் செத்தாங்க, போகல, பயந்துட்டீங்க, ஓடிட்டீங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். இப்ப உங்களுக்காக அடிபட்டு ஐசியூல கிடக்கிறவங்கள கூட போய் நேர்ல பார்க்க முடியாதவரா நீங்க இருக்கிறீங்கன்னா மக்கள் எப்படி உங்களை நம்புவார்கள்? சரிங்க, உங்க ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ, நாளைக்கு நீங்க ஜெயிச்சிடுறீங்க, எம்எல்ஏ ஆயிடுறீங்க, அந்த தொகுதி மக்கள் பாவம் இல்லையா? அவங்களையாவது பார்க்க வருவீங்களா? அல்லது சட்டசபைக்காவது வருவீங்களா? அட அவ்வளவு இருக்கட்டுங்க, வேட்புமனு தாக்கல் பண்ண வருவீங்களா? வரமாட்டீங்களா? அதையாவது சொல்லிட்டு போங்க. அப்ப இப்படியாக எந்த மக்கள் செயல்பாடுகளிலும் இல்லாத, அரசியல் செயல்பாடுகள் இல்லாத அவர் மீதும் நம்பிக்கை என்பது வராது. நம்பிக்கையின் உச்சமாக, நம்பிக்கை என்றால் அதனுடைய மாற்று சொல்லாக நிற்பது 1% வாக்கிலிருந்து வளர்ந்து வந்திருக்கிறது என்றால், நாம் தமிழ் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்கிறது என்றால் அது நம்பிக்கையின் உச்சம். இந்த முறை சட்டமன்றத்துக்குள் நாங்கள் எழுப்பக்கூடிய குரல்கள் மிக வலிமையாக மக்களுக்காக, அதுவும் தமிழுக்காக, தமிழக மக்களுக்காக ஒலிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு என் முதல் கட்ட கருத்தை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பேசும்பொழுது பல விஷயங்களை ஆக்ரோஷமாக பேசினார். காமராஜர் ஆட்சி இப்படி இருந்தது தெரியுமா, காமராஜர் இதை செய்தார் தெரியுமா, அதை செய்தார் தெரியுமா, அதனால விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாரு. விஜய் என்ன செய்தாரு, விஜய் எதற்காக ஓட்டு போடணுங்கிறத ஐயா கிட்ட நாங்க வந்துட்டு தாழ்மையோட கேட்டோம். அதற்கு உண்டான பதில் எங்களுக்கு வரவே இல்லை. நாங்கள் என்ன கேட்கிறோம் அப்படின்னாக்க, இங்கே அமைதி நிலவ வேண்டும், அதற்காக விஜய்க்கு ஓட்டு போட வேண்டுமா? ஐயா வேலுச்சாமி அவர்கள்ட்ட நாங்க கேட்கிறோம், கர்நாடகாவில் 1.5 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள், அங்க எல்லாம் வந்துட்டு கிழக்கு மாகாணங்கள்ல தேநீர் கடை வச்சிருக்கிறவங்க தமிழர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தமிழர்களாக உங்களால் பார்க்க முடியும் பொழுது தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை நாங்கள் தெலுங்கர்கள்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அங்க இருக்கிற தமிழர்களை தமிழர்களாக தனித்து பிரித்து உங்களால் பார்க்க முடியும் பொழுது இங்கே எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தெலுங்கர்களை நாங்கள் தெலுங்கர்கள் சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அப்ப தமிழ் தேசியம் என்னவாக பேசுகிறது என்றால் ஒற்றுமையை தான் பேசுது. இங்க எல்லோரும் ஒன்றாக கூடி வாழ்வோம், நாங்கள் தான் ஆளுவோம் அப்படிங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமை. அதைத்தான் நாங்க கேட்கிறோமே தவிர இது வன்முறை அல்ல. ஒவ்வொரு முறையும் காவிரி பிரச்சனை வரும்போது கர்நாடகாவில் தமிழ் அடிக்கிறாங்க, ஒருபோதும் தமிழ் கர்நாடகாரங்களை இங்க அடிக்கிறது இல்ல. முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது கேரளத்துல தமிழர்களை அடிக்கிறார்கள், மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார்கள். இங்க தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணை கூட நம்ம தொடுவது இல்லை. நாம் தமிழ் கட்சி இங்க வந்த பிறகும் நீங்க இவ்வளவு தூரம் ஆளுமை மிக்க கட்சியாக வந்த பிறகும்
ஒரு கன்னடர் மீதோ தெலுங்கர் மீதோ மலையாளி மீதோ தாக்குதல் நடத்தவில்லை. நாங்கள் சகோதரர்களாக தான் பார்க்கிறோம். அதை செய்வர்கள் யாருங்கிற கேள்வியே எழுப்பக்கூடாதுனாக்க அது எப்படிப்பட்டதுங்கிறத பாருங்க. இவர் வந்தால் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் வந்துரும்னாக்க விஜய் அவர்கள் வந்தால் உடனடியாக காவிரி நீர் திறக்கப்படுமாங்கிற கேள்வியை மட்டும் பதில் சொல்லுங்க. அடுத்ததாக ஐயா செந்தில்வேல் அவர்கள் பேசும்பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் எல்லா நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னாக்க பொருளாதாரத்தை உயர்த்தி அப்படியே தூக்கி நிறுத்திட்டாருங்க. எப்படிங்க நிறுத்தினாரு? இப்ப பாருங்க, என்கிட்ட BMW வந்துருச்சு, என்கிட்ட மாட மாளிகை வந்துருச்சு, என்கிட்ட கூட கோபுரம் வந்துருச்சு. எப்படி தெரியுமா? நான் 10 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கேன். இந்த 10 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டேன், அதனால நான் பொருளாதாரத்துல உயர்ந்துட்டேன். எப்படிப்பட்ட பொருளாதாரம் பாருங்க. ஏன்னா இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒன்று சொன்னாங்க, நாங்கள் பொருளாதார நிபுணர் குழு என்று ஒன்று வைப்போம், உலக அளவில் பொருளாதாரத்தில் தலை சிறந்த நபர்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு கடனற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாத்திருவோம்னாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சமயத்தில் நேர்மை மிக்கவராக கருதப்பட்ட ஐயா பிடிஆர் பழனிவேல் அவர்கள் நிதியமைச்சராக இருந்து இதெல்லாம் சாதிப்பாருன்னு அவங்க சொன்னாங்க. அவரு மாறா என்ன கேட்டுட்டாருன்னா, கட்சிக்குள்ள நடக்கிற ஊழலை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. தூக்கி வீசவர அது எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்பிக்கைக்குரியவரா ஸ்டாலின் வந்துருவாரு தான் இல்லையா? மோடி வந்துட்டு ஒப்பந்தம் போட்டுட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க கேள்வி கேட்கிறோம், தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் போய் நாடு நாடா போய் தனியார் முதலாளிகள்லாம் இங்க வாங்க முதலீடு பண்ணுங்கிறீங்களே, அந்த தனியார் முதலாளிகளோடு போட்ட ஒப்பந்தத்தை நீங்கள் வெள்ளை அறிக்கையாக கொடுக்க தயாரா இருக்கீங்களா? எங்கள் நாட்டின் மீது, எங்களுடைய நிலங்களின் மீது, வளங்களின் மீது நீங்க என்னவெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்கிறத வெள்ளை அறிக்கையாக கொடுக்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்டா, அது வந்துட்டு என்னதுங்க, நீதி கிடையாது, அது வந்துட்டு இங்க மரபு கிடையாது, அதனால நாங்க வெளியிட மாட்டோம் அப்படின்ட்டீங்க இல்லையா? இப்படியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம மீது போற போக்குல ஒரு விமர்சனம் என்னன்னாக்க, சீமான் அவர்கள் அவர் கொள்கை என்னவா இருந்தாலும் என்னை எதிர்த்தே பேசினாலும் விஜய் அவர்களை ஆதரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்படியே வந்துட்டு அதற்கு முன்னோக்கி ஒரே ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே அந்த வீடியோவை பார்த்துருந்தாருன்னா அவருக்கு தெளிவு கிடைச்சிருக்கும். அதை செலக்டிவா கட் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல மட்டுமே பார்க்கறதுனால அண்ணனோட பேச்சா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அண்ணன்ட்ட கேள்வி எழுப்பப்படுது, உங்களுடைய கொள்கைகளை அப்படியே திருடிக்கிட்டாரே, உங்களோட கட்சி கொடியை அப்படியே எடுத்துக்கொண்டாரே அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் அவரோட கொள்கை என்ன வேண்டாங்க இருக்கட்டும், எனக்கு எதிர்த்து கூட அரசியல் பண்ணட்டும், ஆனால் புதிய சக்தியாக வரும்போது என் தம்பியை ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனா மேடையில ஏறி நின்னுட்டு இவரதான் எங்களுக்கு கொள்கை தலைவர், தமிழ் தேசியமும் திராவிடம் 2 கண்ணு, இங்க ஒரே மண்ணு, இவர மண்ணுன்னு சொன்னா நீ அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிரா அப்படிங்கிறது தமிழ் தேசியத்தின் சித்தாந்தம். அதே போலதான் 41 பேர் மரணம் செத்து போயிட்டாங்க. செத்தவுடன் முதல் ஆளாக குரல் கொடுத்தது யார்? அண்ணன் சீமான் தான். என்னன்னு குரல் கொடுத்தாரு? என் தம்பிக்கும் இந்த மன வருத்தம் இருக்கும், அவரை யாரும் காயப்படுத்தக்கூடாது, இங்க எல்லா கட்சியினரும் ஒன்னா நிக்கணும், இது வந்துட்டு ஒரு பேரிழப்பு, பேர் விபத்து அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்தது அண்ணன் சீமான் தான். ஆனா 2 நாள் கழிச்சு வீடியோ போடுறீங்க, சிஎம் சார் நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன், நீங்க அங்கதான் இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் வெளில வரமாட்டீங்களே. நீங்க அதை போடும்போது உங்களுக்கு தயவுதாட்சணையே இல்லை, இந்த மக்கள் மீது அக்கறையே இல்லை என்று சொல்லும் போது அதை ஏறி அடிப்பதும் அண்ணன் சீமான் தான். நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்களே, ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்டா அதற்கு நடுவுல நடந்த நிலைப்பாடுகளை நீங்க பார்க்கணும். அதை பார்க்காம விமர்சனத்தை மட்டும் வச்சுட்டு போக கூடாது. அடுத்ததாக இங்கே வந்துட்டு ஆணுக்கு பெண் சமமாக நாங்களும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? உள்ளாட்சி தேர்தலில் நாங்களும் கொடுத்திருக்கோம். அது சட்டத்தின் ரீதியாக நீங்க கொடுத்திருக்கிறீங்க. சட்டமன்றத்தில் உங்களை தடுக்கிறது எது? கொடுங்க 50% இடஒதுக்கீடு இப்ப கொடுங்க பாப்போம். நீங்கள் பேச்சில் இருக்கிறீர்களா, செயலில் இருக்கிறீர்களா, நம்பிக்கை உங்களுக்கு எங்க இருந்து வருதுங்கிறத பார்ப்போம். சட்டமன்ற தேர்தல் தான் வருது இல்ல, கொடுங்க. எது தடுக்குது? உங்கள்ட்ட பெண்களே இல்லையா? திமுக பெண்களே இல்லையா? ஆளுமை மிக்க பெண்களே இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதை தடுப்பது எது? ஆணாதிக்க புத்தி. நீங்க சொல்றீங்கல்ல ஈவேரா வந்தார் பெண் ஆதிக்கத்தை வந்துட்டு ஆணாதிக்கத்தை ஒழித்தார்னு, ஒழிச்சு காட்டுங்க, ஒரே முறை ஒழிச்சு காட்டுங்க, உங்க கையில் அதிகாரம் இருக்குல்ல, ஒழிச்சு காட்டுங்கன்னு நாங்க கேட்கிறோம். திருநங்கையர்களுக்கு நாங்கள் தான் திருநங்கைங்கிற வார்த்தையே கொடுத்தோம், வார்த்தையை கொடுத்தீங்க, ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? நாம் தமிழ் கட்சி வாய்ப்பை கொடுக்கிறது. ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தல் வரும்போது நீங்கள் திருநங்கையாக மாற்றுப்பாலினமாக ஒடுக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து வாய்ப்பை கொடுக்கிறது. பட்டியல் இனத்தவராக நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் பொது சமூகத்தில் பொது தொகுதியில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. இதை வெறும் சொல்லாக அல்ல, செயலாக காட்டுகிறது. எப்படி காட்டுது அப்படின்னாக்க, எல்லா சாதியினரையும் எங்க நிறுத்தினாலும் வாக்கை சரிசமமாக வாங்க முடியும். ஒவ்வொரு தொகுதியிலையும்
சரிசமமான வாக்குகளை வாங்குவதன் மூலமாக காட்டுகிறது. ஆணும் பெண்ணும் நிகர் என்று எப்படி காட்டுகிறதுனா, ஆண் வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை வாங்குகிறார்களோ அதை விட ஒருபடி மேலே பெண் வேட்பாளர்களை இங்க வாங்க முடியுங்கிறத நிரூபிச்சு காமிக்கிறது மூலமாக அதை செயலில் காட்டுகிறது நாம் தமிழ் கட்சி. இங்க திராவிடம் தான் எல்லாரும் தூக்கிட்டு வரும்போது கொள்கை ரீதியாக உடைத்து எறிந்து இங்க தமிழர்கள், இங்கே தமிழ் தேசியம் தான் எல்லாம், தமிழ் தேசியம் தான் எங்கள் சித்தாந்தம் என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தோல்வி அடைந்த போதும் 1% போன ஒரு கட்சி இதுவரை வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை. மீண்டும் மீண்டும் வளர்ந்து உங்கள் ஊடக மறைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு நேஷனல் மீடியான்னு கூட்டு வந்து வச்சுட்டு, கான்க்ளேவ்னு கூட்டு வந்து வச்சுட்டு, ஒண்ணுமே இல்லாத 1% இல்லாத ஆட்கள் எல்லாம் கூட்டு வச்சு கொண்டு, ஊடகங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடியவர்கள் எல்லாம் கூட்டு வச்சு கொண்டு நீங்க நடத்தி கொண்டு இருக்கும்பொழுது, முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 234 தொகுதிக்கும் தனிப்பட்ட முறையில வேட்பாளரை நிறுத்தி நிற்கக்கூடிய அண்ணனை நீங்கள் ஒதுக்கி இருந்தாலும் அந்த மறைவுக்கு பின்பு, அந்த மறைப்புகளுக்கெல்லாம் பின்பும் தான் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு முறையும் ஏறி அடைக்கிறது. இந்த முறை தட்டுறோம், தூக்குறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.